வாசிங்க சங்கீதம் 51வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51வது அதிகாரம் அதோடைய 17வது வசனம். அவன் தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவன் செய்ய மாட்டாராம், புறக்க தள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் நொறுக்கப்படுகிறோம், இக்கட்டான சூழ்நிலை மாட்டி இருக்கிறோம், கவலையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், கண்ணீரில் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல? ஆண்டவரை கிட்ட நேசிக்கிறதில்ல, ஆண்டவரை கிட்ட நினைவு கூறுவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் நொறுங்குண்ட இல்லை நறுங்குண்ட ஆவி உடையவர்களை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அவன் நம்மளை தள்ளாத நேசரை தள்ளிட்டு போயிட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும், இந்த மாம்சமான சூழ்நிலை, இந்த உலக சூழ்நிலை நமக்கு எதுவுமே நிரந்தரமான காரியமாய், நிரந்தர பீஸ்ஃபுல், நிரந்தர சமாதானம் அது தராது என்று தெரியும். ஆகிலும் தெரிந்தவர்களாய் மறுபடியும் நம்ம என்ன இக்கட்டான நொறுக்கப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் மனிதனை தேடி போகிறோம். அல்லேலூயா. மனித உலக சூழ்நிலையை பார்க்க போறீங்க. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஒருபோது புறக்கணிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் வடிக்கும்படிக்கல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் அவர் கணக்கு வைக்கிற ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலை அவன் நம்மளை ஒருபோது தள்ளாத நேசரை நொறுங்குண்ட நம்முடைய சூழ்நிலை நம்ம ஆண்டவரை நினைவு கூறாம ஏதாவது காரியத்தை, ஏதாவது அந்த டெம்பரரியாய் ஏதாவது சமாதானம் உண்டாகுமா, காரியம் இதிலிருந்து விடுபட்டு நம்ம நிற்க முடியுமா என்று சொல்லி வேறே காரியங்களை நம்ம யோசிக்கிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளை ஆண்டவர்கிட்ட புறம்பே தள்ளிடும் என்று சொல்லுகிற கவலை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தருகிறார். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நறுங்குண்ட இருதயம் ஆவி உள்ளவரிடத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர்களை புறம்பே தள்ளுகிறார் தேவன் அல்ல.